ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடத்தில் கிரக பயிற்சின்னு வந்துட்டாலே டக்குன்னு ஜோசியர் ஞாபகம் வரும் எல்லாத்துக்கும். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு எது பயிற்சி அப்படின்னு கிரக பயிற்சி இதுதான் மெயினாக வந்து கிரக பயிற்சியாக போடுவாங்க. குரு பகவானுக்கும் ராகு கேதுக்கும் சனீஸ்வரனுக்குமான முக்கியமான அந்த நேரங்கிறது அந்த பயிற்சி காலங்களில் அதிமுக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது. இப்போ சூரியனை எடுத்துக்கிட்டால், சந்திரனை எடுத்துக்கிட்டால் அந்த கிரகண காலங்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ சூரிய கிரகணம் வந்து இதிலேருந்து இது வரைக்கும் வருது, சந்திர கிரகணம் வருது, அதில் வந்து என்னென்ன காரியங்கள் செய்யுங்க, இது செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி அது சூரிய சந்திராவை பொறுத்த வரைக்கும் கிரகண தோஷத்தை பண்ணுவாங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரனோட செவ்வாய் சேர்ந்துருக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப கடுமையான காலங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு. அது ஒரு சில இடங்களில் பாசிட்டிவாகவும் ஒரு சில இடங்களில் நெகட்டிவாகவும் வேலை செய்யும். அந்த வகையில் தான் வந்து சனி செவ்வாயோட சேர்ந்திருந்த அதிக காலம் சேர்ந்திருந்த ஒரு டைமில் தான் சுனாமி வந்தது. அப்போ இயற்கை சீற்றங்களையும் பேரழிவுகளையும் பார்த்திங்கன்னா அந்த சனி செவ்வாய் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். புதனை பற்றி பிரச்சனை இல்லை. புதன் வந்து வித்யாகாரகன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சைஸ்லேயும் சின்ன கிரகம். ரெண்டாவது அவர் வந்து பாவரோட சேர்ந்தா பாவர் ஆயிடுவார், சுபரோட சேர்ந்தா சுபர் ஆயிடுவார். செம்புல பெயநீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேங்கிறது கணியன் பூங்குன்றனார் வாக்கு. அது மாதிரி எந்த இடத்துல போய் உட்காருதோ அந்த இடமா மாறிக்கும். தண்ணி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியை பாருங்கள், குண்டாவில் ஊற்றுனா குட்டையாக இருக்கும், அண்டாவில் ஊற்றுனா அகலமாக இருக்கும்னு அதில் அதுமாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய அந்த புதனால் ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்து நிற்கிறதுங்கிறது, சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து நிற்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்களில் ஒரு சில பலன்கள் வந்து அதுவும் மறைவான ஸ்தானங்கள்லையும் அல்லது வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் உட்காந்ததுன்னா அது கொஞ்சம் கடுமையான பலன்களை எல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து கிரக ஆதிபத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உட்காந்துருக்க இடத்த பொறுத்து, சேர்ந்துருக்க கன்ஜங்ஷனை பொறுத்து அந்த மாதிரி. ஆனால் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து குருவுக்கும் சனிக்கும் ராகு கேதுக்கும் மட்டும் ஏன் சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் வருட கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பெரிய ஒரு நீள்வட்ட பாதையை சுற்றுறது, இதெல்லாம் ஜெயின்ஸில் சொல்லலாம். ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கதி வந்து கம்மி, அதாவது வேகம் வந்து கம்மி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் மெதுவாக வருவாங்க. ஆக்சுவலி வேகமாக தான் இருக்கார், இருந்தாலும் ரொம்ப தூரத்தை சுற்றுறதுனால நமக்கு மெதுவாக வர மாதிரியான ஒரு தோற்றம். அப்போ 30 டிகிரியை கடக்கிறதுக்கு குரு வந்து 1 வருஷம் எடுத்துக்கிடுவார். சனீஸ்வரன் 2.5 வருஷம் எடுத்துக்கிடுவார். ராகு எது 1.5 வருஷம் எடுத்துக்குவாங்க. அப்போ இதெல்லாம் வருட கிரகங்கள். அப்போ வராத விருந்தால் வீட்டுக்கு வந்ததுமே அப்படி எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவோம்ல. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து வார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. அது மாதிரி வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புறது, வாசல் வரைக்கும் போய் வாங்க வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கூட்டிகிட்டு வர்றதுங்கிற மாதிரியான பலன்கள் எல்லாமே வந்து அந்த வராத விருந்தாள் வந்தால்தான் நடக்கும். அந்த வகையில் வந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சி நடப்பு வருஷத்தில் வந்து துர்முகி வருஷம் ஆடி மாதம் 18ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த குரு பகவான் வந்து இவ்வளோ நாளாக இருந்தது சிம்மத்தில் இருந்தார். சிம்மம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானத்தில் அதிகார மையம்னு சொல்லுவாங்க சிம்மத்தை, அந்த இடத்துல இருந்தார். அப்போ நிறையா கவர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்திரத்தன்மை அடைகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, அவங்க கவர்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரெஜிட்டாக எடுத்திருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் அந்த சிம்மத்தில் இருக்க வரைக்கும் சொல்லலாம். இப்போ கன்னிக்கு வர்றார். கன்னிக்கு குரு வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை செய்யும். என்ன காரணம் அப்படின்னா கன்னி ராசிங்கிறது இயல்பாகவே வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம், சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் வந்து அந்த 6ஆம் இடம். அப்போ இயல்பிலேயே வந்து ராசி மண்டலத்தில் 6ஆம் இடத்துக்கு குரு வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தீவிரவாதம்னு சொல்கிறோம்ல, அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து குறையிறதுக்கான அமைப்பு, அது வந்து மட்டுப்படுறதுக்கான அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான அம்சம். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம்ங்கிற அந்த சத்ருங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வருது இல்லையா. அதனால் இயற்கை பேரழிவுகள் வந்து குறையிறதுக்கான அமைப்பு. ஒரு சில டைமில் வந்து கொள்ளை நோய்கள்னு வந்து மொத்தமாக கொத்தாக தூக்கிட்டு போயிடும். முந்தையெல்லாம் காலரா அப்படிங்கிறதெல்லாம், அதே மாதிரி மலேரியா கூட நிறைய பேரை கொண்டு போனதெல்லாம் உண்டு. ஆனால் இப்போது நடந்து வர்ற பீரியடில் பார்த்திங்கனாக்கா வைத்தியமெல்லாம் ரொம்ப பெருகிருச்சு. அதனால் அந்த பாயிண்டெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இருந்தாலுமே
அந்த இது ரோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இந்த குரு பகவான் வந்து உட்கார்றதுங்கிறது வந்து எதிர்ப்புகளை குறைக்கக்கூடிய அந்த வல்லமையும், அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேஷன் வர்றதுங்கிறது உலக அளவில் எடுத்துக்கிட்டோம்னா, நாடுகளுக்கு இடையில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லை, அந்த 6ஆம் இடத்துல குரு வந்து நிற்கிறது, அதாவது காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல குரு வந்து நிற்கிறதுங்கிறது புதனுடைய வீட்டில் நிற்கிறார். புதனை வந்து வித்யாகாரகன்னு சொல்லுவாங்க. வித்யாகாரகன்னா படிப்பை குறிக்கக்கூடியவர் புதன். அந்த மிதுன வீட்டுக்கும் கன்னி வீட்டுக்கும் அதிபதியானவர் புதன். அதில் ஒரு விசேஷம் என்னென்னா, புதன் வந்து கன்னிலேயே உட்காந்துருந்துச்சின்னு வச்சுக்கங்களேன், அந்த இடத்துல புதன் ஆட்சியாகவும் ஆகிறார், உச்சமாகவும் ஆகிறார். அப்போ ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது புதன். இப்போ மற்ற கிரகங்களுக்கு அது கிடையாது. சூரியனை பார்த்திங்கன்னா உச்சமாகிறது மேஷத்தில், ஆட்சி ஆகிறது சிம்மத்தில். சந்திரனை பார்த்திங்கன்னா கடகத்தில் ஆட்சியாவார், ரிஷபத்தில் உச்சமாவார். செவ்வாயை பாருங்கள், மேஷ விருச்சகத்தில் ஆட்சியாகவும் மகரத்தில் உச்சமாகவும் ஆவார். அப்போது உச்சமாகிறது ஒரு ராசியாக இருக்கும், ஆட்சியாகிறது ஒரு ராசியாக இருக்கும். ஆனால் புதனுக்கு மட்டும் ஆட்சியும் உச்சமும் கன்னியில் உண்டு. அப்பேற்பட்ட கன்னிக்குள்ளே தான் இப்போ குரு பகவான் வர்றார். அப்போ புதன் வந்து கல்வியை குறிக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால பொதுவாகவே வந்து கல்விங்கிறது வந்து நிறைய வளர்ச்சி அடையும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா புது புது படிப்புகளெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இப்போ நேனோ டெக்னாலஜி அப்படின்றாங்க, அது இன்னும் பரவலாக்கப்படலை. அது மாதிரியான விஷயங்கள், அது மாதிரி புது புது பிரான்ச்சஸ். இப்போ பழைய காலங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இன்ஜினியருக்கு படிக்கிறாங்கன்னா கட்டடம் கட்டுற இன்ஜினியராக, கரண்ட் இன்ஜினியராக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக அப்படிங்கிறதோட சரி, அவ்வளோதான். இப்போது மெக்கட்ரானிக்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒன்று இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இருக்குது, ஷிப்பிங் இருக்குது, இன்னும் என்னென்னமோ பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. அதில் வந்து அது என்ன சொல்லுவாங்க, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இப்படி நிறைய இன்ஜினியரிங் ஃபீல்டு வந்து வந்துருச்சு. அப்போது புதிய புதிய படிப்புகளை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறதுனால தானே இவ்வளவு மாற்றங்கள். அப்பேற்பட்ட மாற்றங்கள் எல்லாமே வந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். அதுலேயும் வந்து இந்த புதுசாக யூனிவர்சிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது, பழைய யூனிவர்சிட்டிஸில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுங்கிறது, அதே மாதிரி காலேஜு ஸ்கூல்லாம் இன்னும் நிறையா ஓப்பன் ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி படிப்புக்காக நிறைய கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுங்கிறது, எய்டு கொடுக்கறது, ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, அதே மாதிரி படிப்புக்குன்னு ஸ்பெஷலாக வந்து இந்த விசா கொடுக்கறதுல எல்லாம் விதிமுறைகளை எல்லாம் தளர்த்துறது. அப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் வரும். இது வந்து அந்த புதன் வீட்டில் குரு வர்றதுங்கிறதுனால. இதை விட இன்னொன்று ரிலாக்ஸாக ஒரு பலன் எடுத்துக்கலாம். எப்படின்னா, புதன் வந்து மாமனாரை குறிக்கக்கூடிய இடம், மாமனை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த ஒரு சிலர் வந்து பொண்ணு கட்டிட்டு மாமனார் வீட்டோடு அப்படி முறுக்கிக்கிட்டு திருவிக்கிட்டு நிற்பான் பாருங்கள், வந்துட்டாரியா மாப்பிள்ளை அப்படின்னாக்க. சில மாப்பிள்ளை எப்படி இருப்பான்னா, பொண்ணு கட்டிட்டு போயிருந்தான்னா அப்படி பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த பிள்ளை பாவம் எப்பயும் போல் அம்மா வீட்டுக்கு வர்றாங்கிற ஆர்வத்தில் ஒடியாருவான். இந்த மாப்பிள்ளைக்காரன் வீட்டுக்கு வரையில் வருங்க, அப்படியே கடப்பார் கம்பியை முழுங்கின மாதிரியே வருவான், அப்படியே விறப்பாக நிற்பான் பார்த்துக்குறங்க. சிலர் வந்து கிரீடத்தோடையே வருவான் மாமனார் வீட்டுக்கு வரையில். அந்த கிரீடம் இறங்காமல் வந்துட்டு அப்படியே இறங்காமலே போயிடுவார். அந்த மாதிரியான மாப்பிள்ளையெல்லாம் கூட உண்டு. அப்போ இப்போ இந்த மாமனார் வீட்டில் அப்படி இழுத்துக்கிட்டுலாம் நிற்கிறான் பாருங்கள், அந்த மாதிரியான மருமகன்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகி அப்படி அனுசரித்து வர்றதுக்கான அமைப்பு உண்டு. ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா மாமனார் வீட்டில் இழுத்துட்டு நிற்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய மாமனார் வீட்டோட ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான அம்சமெல்லாம் இந்த புதன் வந்து இதில் சொல்கிறதுங்க. குரு வந்து புதன் வீட்டுக்கு போகிறதுங்கிறதுனால சொல்லலாம். அது மாதிரி இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா, அந்த காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது டிபி, நுரையீரல், அது சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி உணவு குழாய், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறைய புது புது நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது. அதே மாதிரி சிலருக்கு வந்து ஜென்ரலாகவே இந்த டைஜஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து என்ன ராசிங்கிறது பிரச்சனை இல்லை, பொதுவாகவே அந்த டைஜஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு அந்த குரு வர்றதுங்கிறதுனால சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து கன்னிக்குள்ளே வர்றதுங்கிறது அவ்வளோ விசேஷமான பயிற்சி. இப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஒரு தடவை அப்படி மாறுதுன்னா 12 ராசிகளுக்கும் பலவேறு விதமான பலன்களில் மாறுபாடுகள் நடக்கும். அப்போ அந்த வகையில் இப்போ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்துக்கு கன்னி ராசி 6வது ராசி. அந்த கன்னி ராசிக்குள்ளே தான் குரு வர்றார். இவ்வளோ நாள் 12ஆம் இடத்துல குரு இருந்தார்.
12ஆம் இடங்கிறது வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விசேஷம், யாருக்காவது அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான், 12ஆம் இடத்ததிபதி பாவகிரகம் தான், பாவகிரகமாக இருந்தாலும் சுபகிரகமாக இருந்தாலும், ஆனாலும் அந்த 12ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நின்னார்னு வச்சுக்கிடுங்க. எங்கள் கன்னிக்கு 12ல் வந்து சூரியன் ஆட்சி ஆகிறார். அப்படி ஆட்சி நின்னால் அது லக்னத்துக்கு 10லையோ ராசிக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடமோ ராசிக்கு 12ஆம் இடமோ ஆட்சி பெற்ற நிலையில் நின்னால் அதுக்கு பலன்தான் சொல்கிறேன். எண்ணிய லக்னத்துக்கு ஈராறு குடைய கோள்கள், ஈராறுன்னா 12, எண்ணிய லக்னத்துக்கு ஈராறு குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க ஓரை வன்னிய பதிக்கு 12 பலத்தோன் சேர மண்ணினில் வீரனாகி மன்னருக்கும் சரியான அவன் அரசனுக்கு சமமாக பிழைப்பான்ட்டான். அப்போ 12ஆம் இடத்ததிபதி பவர்ஃபுல்லாக இருந்தார்னா பெரிய யோகமாயிரும். இப்போ எல்லா விஷமுமே மனுஷனை கொல்றது இல்லைல்ல, ஏதாவது 1-2 மனுஷனை காப்பாற்றுறதுக்கும் பயன்படுத்துகிறான்ல, அதனுடைய சீரத்தில் வீரியத்தை குறைச்சிட்டோம்னா அது மருந்தாக மாறிடுதில்ல. அது மாதிரி 12ஆம் இடம்ங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்தானம் தான். அந்த இடத்துல போய் குரு உட்காந்துருந்தார். அது சுப செலவுகளை எல்லாம் கொடுத்தாரு. வர வர பத்தாதுன்னாங்க. இப்போ சம்பாரித்து போட்டியில் வச்சுருந்தோம்னா காசு செலவெல்லாம் ஆகாது, நேராக பெட்ரோல் மாதிரி ஆவி ஆயிரும்ன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னடா சரியாக தானே வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது, சம்பாத்தியம்லாம் இருந்தது, கொண்டு போய் வச்ச மாதிரி தான் இருக்குது, பேங்கில் ஓட்ட மாதிரி தான் இருக்குது, கடன்னு காலி ஆகிட்டே வருது, என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து எழுதி வச்சிங்கன்னு வச்சுங்களேன், இன்னென்ன செலவுக்கு நான் இன்னென்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு எழுதி வச்சிங்கன்னா எல்லா செலவுகளும் கரெக்டான செலவுகளாக இருக்கும். ஆனால் எதையுமே நிறுத்த முடியாது. அப்போ எதையுமே நிறுத்த முடியாதுன்னா என்ன செய்கிறது, அந்த நியாயமான செலவுகளாக இருந்தாலும் வர வர காலி ஆகிட்டே இருக்குங்கிற மாதிரியான கான்செப்ட் இருக்கிறதுங்கிறதுனால கையில் வாங்கினேன் பையில் ஓடலை, காசு ஓன இடம் தெரியலை அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ செலவு பண்ணுறதுங்கிறது புரியாது, கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான நிலை அந்த 12ஆம் பாவத்தில் போய் உட்காந்துருந்துச்சு குரு பகவான். அப்போ 12ல் உட்காந்துருந்தாலும் ஒரு பார்வையில் ஒரு சில வகைகளில் நல்ல விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இப்போ 12ல் நின்னது வந்து ஒரு வருஷமாக குரு 12ல் நின்னார். அதில் வந்து குரு பலம் இல்லை கன்னிராசிக்காரங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு குருபலம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. இருந்தாலும் கன்னிராசியில் ஒரு வருஷமாக யாருக்கும் கல்யாணம் நடக்கலான்லாம் சொல்ல முடியாது, கல்யாணம் நடந்திருக்கும். கன்னிராசிக்காரங்க பொண்ணாக இருந்தால் மாப்பிள்ளைக்கு குருபலம் இருந்தால் கல்யாணம் கூடிரும். அதே மாதிரி அவங்க மாப்பிள்ளையாக இருந்தாங்கன்னா பொண்ணுக்கு குருபலம் இருந்தால் கல்யாணம் கூடிரும். அது மாதிரியான அமைப்பில் திருமண பாவம்ங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அல்லது வந்து சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ரிசல்ட் வந்து கம்மியாக இருக்கும். 100 பேர்த்துக்கு கல்யாணம் நடக்கிறது ஒரு 15-20 பேர்த்துக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸம்ஷன் இஸ் நாட் அ ரூல் அப்படிமான்ல. அதனால் இப்போ அதே மாதிரி அந்த கன்னிராசியில் குரு வந்து உட்காந்துருக்கிறதுங்கிறது என்னாச்சுன்னா இப்போயும் குருபலம் கிடையாது. போன வருஷமும் குருபலம் இல்லை, இந்த வருஷமும் குருபலம் இல்லை. குரு பயிற்சியில் அந்த குரு பலம்ங்கிற பாயிண்டில் மாற்றம் இல்லை. ஏன்னா 2 வருஷத்துக்கும் குருபலம் இல்லை. அடுத்த வருஷம் வரையில் குருபலம் வந்துடும் அடுத்த குரு பயிற்சியில். ஆனால் இந்த குரு பயிற்சியில் குருபலம் கிடையாது. அதே மாதிரி தான் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குருபலம்ங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கோ ஆணுக்கோ கல்யாணத்துக்கான சரியான நேரத்தில் அந்த தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு, அந்த வயசு அந்த தசாபுத்தி நடந்துகிட்ருக்குங்கிற பட்சத்தில் அந்த தசாபுத்தியினுடைய வலுவில் திருமணத்தை கூட்டி கொடுக்கலாமே தவிர இதில் திருமணம் பண்ணுறதுக்கான அமைப்பு இல்லை. அதாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக குரு பகவானுடைய பயிற்சினால் ஒரு பலம் வந்து அந்த குரு பயிற்சினால் திருமணம் பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்புங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடையாதுங்கிற மாதிரியான அம்சம்தான் இதில் சொல்லுது. அப்போ குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி குருபலம் கொடுக்கறதுக்கான அமைப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மற்ற விஷயங்களில் ரொம்ப பிரமாதமான பலன்களை எல்லாம் கொடுக்கும். முதல் பாயிண்ட்டு, குரு வந்து கன்னியில் வந்ததுன்னா என்ன பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜென்ரலாக லோகத்துக்கு நல்ல பலன் தான் இருக்குது. இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னியில் குரு வரையில் என்ன செய்யும் அப்படின்னா, பொதுவாகவே ஜென்மத்தில் குரு வரப்படாதும்மா. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதிலாதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும் இன்மை 8 வாலி வட்டமிழந்து போம்படியானதும்னு ஒரு கவி உண்டு. அதில் வந்து ஜென்மத்தில் குரு வந்து நின்றுச்சுன்னா, ஜென்ம ராசியில் குரு வந்து நின்றுச்சுன்னா கணவன் மனைவி கடையில் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராமபிரானுக்கு வந்து ஜென்மத்தில் குரு வந்தப்போ தான் சீதா பிராட்டியை பிரிஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது ஒரு லாங் டைம் பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர் போகிறார், சொல்லின் செல்வர், அவர் போய் தான் சீதா பிராட்டியை பார்த்துட்டு வந்து ராமபிரான்கிட்ட சொல்கிறார் இல்லையா, கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்ட நாயகா இனி துரத்தி ஐயமும் பண்டுல பணுவலும் என்று அனுமன் பண்ணுவான் அப்படின்னு.
சொல்லின் செல்வர் இல்லையா, அதனால தான் கண்டேன் சீதையை அப்படிம்பாங்க. அதையே நிறையா பேசுவாங்க. அது இலக்கிய நயத்தோடு கூடிய ஒரு விஷயம். அப்போது அந்த குடும்பத்தில் பிரிவினை அப்படிங்கிறது வந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் வந்து ஜென்மத்தில் குரு வந்தப்போ அப்படி ஒரு பாயிண்ட் உண்டு. அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் வந்து இப்போ ஜென்மத்தில் தான் வர்றார் கன்னிராசிக்காரங்களுக்கு. அதனால் என்ன செய்யணும், பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் இயல்பிலேயே வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கக்கூடிய தன்மைகள் தான் இருக்கும். இப்போ மேச ராசிக்காரங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் எடுத்துட்டிங்கன்னா படு டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க. சட்டுப்புட்டுன்னு கோவம் வந்துடும். வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுவும் அந்த ராசியாக இருந்தால் அந்த ராசிலேயே செவ்வாயும் உட்காந்துருந்துச்சின்னு வைங்க, படு டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட அமைப்பு இந்த கன்னி ராசியில் இருக்காது. இவங்க ரிலாக்ஸ்டான டைப் தான். அதனால் இன்றைக்கி நடந்தால் நாளைக்கு மறந்துடுவாங்க, அந்த ஸ்டைலில் தான் இருப்பாங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் கன்னிராசியில் பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறத அந்த ரைஸ் ஆகுறாங்கன்னா பேசாமல் விட்டுட்டு போயிடணும். என்ன காரணம், இப்போ உங்களுக்கு தான் வந்து குரு வந்து ஜென்மத்தில் வருது. அப்போ நம்ம அமைதியாக போயிட்டோம். ஒரு சைடு கோல் போஸ்ட்டை பிடிங்கி கீழே ஓட்டோம்னாக்கும் பந்தே விளையாட முடியாதுல்ல. 2 சைடும் கோல் போஸ்ட் இருந்தால் தானே விளையாட முடியும். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு சைடை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோம்னாக்கா இன்னொரு சைடு வந்து அது என்ன பந்தை அடிக்கிறதுக்கே இடம் இருக்காதுல்ல. அதனால் கொஞ்சம் நேரம் அடித்து பார்த்துட்டு விட்டுருவாங்க. அப்போ மெயின் ஆப்ஷன் என்ன, கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் ரைஸ் ஆகுறாங்க, வீட்டுக்காரம்மா அப்படி லைட்டாக ரைஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா சங்கின்னு வெளியில் போயிட வேண்டியதான். அதை விட்டுவிட்டு இல்லை நான் யார் தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமான்னு உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வெளியில் அந்த திறன் காமிச்சோம்னா பேரும் புகழும் வளரும். வீட்டுக்கு உள்ளே அந்த திறனை காமிச்சோம்னாக்க குடும்பம் வந்து செதையுன்ற மாதிரியான அமைப்பு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் வந்து விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போவன் விட்டு கொடுப்பதில்லைன்னுவாங்க. அப்போ இப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கான டைம் தான் இருக்குதே தவிர நீங்கள் வந்து வலுவில் எகிரி அடிக்கிறதுக்கான டைம் ஃபேமிலிக்குள்ளே கிடையாது. சரி, 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தது. அது வந்து இப்போ பயிற்சி ஆகி 3ஆம் இடத்துல போய் நிற்கிறார் சனீஸ்வரர் பகவான். 3ஆம் இடத்துல சனி உட்காந்துருந்தா கனமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் அது கதிர்மைந்தனா சூரியனுடைய பிள்ளையான சனீஸ்வரன். கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு புதிர்தோஷம் சத்ருபங்கம் தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான் குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான்னா. அப்போது வாகனமும் தொழிலும் சிறப்பாக அமையணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த கன்னிராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல இயல்பிலேயே சனி நிற்கிறதுங்கிறதுனால சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 12லேருந்து ஜென்மத்துக்கு வந்திருக்கார் இல்லையா. ஜென்மத்தில் குரு வந்து நின்றுச்சுன்னா அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் தான் வந்து ஒற்றுமை குறைவு அப்படி இப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுதே தவிர மற்றபடி சொசைட்டியில் பேரும் புகழும் பெருகணுன்ற மாதிரியான அமைப்பு. ஏன்னா லக்னத்தில் பர்சனலான ஜாதகத்தில் லக்னத்தில் குரு வந்ததுன்னா அது பெரிய யோகம்ன்றான். கோலிய லக்கணத்தில் குருவுற வவனை நல்லோர் சாலவும் பார்க்கில் மேலான் தண்டிகை மருவும் வாகாய் அப்படின்றான். இதை எப்படி எடுத்துக்கங்க, ஜென்ம ராசியில் வந்து குரு பகவான் உட்காந்துருக்கிறதுங்கிறது சீவனில் சுபரே வாழ, சுபகிரகம் தானே குரு பகவான். சீவனில் சுபரே வாழ சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட பணி போல் ஆகும் ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவன் ஆவான் அப்படின்னு. ஆயுசு பலன் தீர்க்கமாக சொல்லு, தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் வெளிப்படும்னு சொல்லு அப்படின்ற மாதிரியான ஒரு டைமாக இதை எடுத்துக்கிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் உட்காந்துருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியாக பண்ணால் பலனை கொடுப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரு வந்து 12ஆம் பாவத்தில் போய் மறைஞ்சிருக்கார். பாதகாதிபதி மறையலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு பாதகாதிபதி குரு பகவான். இல்லை என்ன விசேஷம்னா குரு முழு சுபகிரகம் தானே, நல்ல கிரகம் தானே. கன்னிராசிக்காரங்களுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கும் குரு 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மட்டும் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மிதுன ராசிக்காரனுக்கு 7ல் தனுசில் குரு ஆட்சியாகும், கன்னி ராசிக்காரர்களுக்கு மீனத்தில் குரு ஆட்சியாகும். இந்த 2 குரு பகவான் வந்து ஆட்சியாக நின்று அவருடைய திசை நடந்து அவர் தனிமையில் இருக்கார் அல்லது மற்ற கிரகங்களுடைய பார்வையோ தாக்கமோ இல்லாமல் இருக்காருன்னா என்ன ஆகும்னா நிச்சயமாக 2 தாரம் அமைஞ்சு போயிடும். இது அப்படியே வயசு வருஷம் இந்த பக்கம் திருப்பிக்கங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். புதனுடைய திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்பையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தார தோஷம் வேலை செய்யும், அவங்களுக்கு 2 தாரம் அமைஞ்சு போயிரும்ன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. இது புதன் நிற்கிறத அப்புறம் எடுத்துக்கிடுவோம், அது ஜோசியமாக போடுறதுங்கிறதுனால வேறு ஒரு பதிவில் கூட அதை பார்க்கலாம். ஆனால் இந்த குருவுக்கு என்னென்னா குரு வந்து 7ஆம் இடத்துல தனித்து நிற்கக்கூடாது. அந்தணன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுன்றான். அப்போ அந்த வகையில் 7ஆம் இடத்துல குரு தனித்து நிற்கிறதுங்கிறது தப்பு. ஆனால் அதே குரு வந்து ராசியில் உட்காந்துருக்கிறது யோகம். என்னன்னு சொல்லணுன்னா ஒரு சிலருக்கு வந்து கன்னியிலேயே குருவும் இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு. அது எவ்வளோ பெரிய யோகம்.
கன்னிராசியில் சந்திரன் உட்காந்துருந்தா தான் அவங்களுக்கு கன்னிராசி. அந்த கன்னிராசிலேயே குருவும் உட்காந்துருந்துச்சின்னா குருவும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து நிற்கிதுன்னு அர்த்தம். குருவும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து நின்னா பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் ஒரே ராசியில் நின்றுருக்கு, அதுவும் கேந்திர திரிகோணமாக அமைஞ்சிட்டா பிரச்சனையே இல்லை. வேறு எந்த யோகம் இருந்தாலும் தோஷம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரே ஒரு யோகம் போதும் கிளப்புன்னு கிளப்பிடும் யோக வாக்கியத்தை. எப்படி? அதாவது சந்திரனும் குருவும் சேர்றதுங்கிறது மதிகுரு ஒன்றாய் கூடில், மதினா சந்திரன், குருனா தேவகுரு பிரகஸ்பதி. மதிகுரு ஒன்றாய் கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும், பதியதில் வந்த பாலன் பராக்கிரம வந்தனாகி நிதிதன மதிலே இச்சை நீடு சௌபாக்கியம் கீர்த்தி அதுதனை அடைவன் என்று அன்புடன் குருவாயேங்கிறது மங்களேஸ்வரிய பாடல். அப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்து நின்றுச்சுன்னா அவங்களுக்கு பேசுகிற பேச்சே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிலர் பேசுனாங்கன்னாக்க அவன் அரை மணி நேரம் பேசினாலும் என்ன பேசுகிறான்னே புரியாது. விக்கா உக்கா வித்தாவி போய் விட்டா நட்டார் சுட்டூர் உக்கார் இக்கா எத்தா செப்பாடுற்றை இற்றோழி பீர் வைப்பீர் நிப்பீர் அக்காட பெய்து ஒக்காட சூழ் அப்பாட தீ வெப்பாட புண் நெக்காட காணத்தாட பேர் நெய்த்தானத்தானை சேவித்தேன்னு இப்படி ஒரு பாட்டு இருக்குது. இப்படியே பாடிக்கிட்டே போகலாம். ஆனால் யார் புரிஞ்சுக்கிறது? அப்போ புரிஞ்சிக்காமலே பேசுகிறதுங்கிறது ஒரு அரை மணி நேரம் பேசுகிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கான். அது மாதிரி இல்லாமல் இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்தால் அவங்க பேசுகிற பேச்சு அடுத்தவங்களுக்கு புரியக்கூடிய விதமாக இருக்கும், மென்மையான பேச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுறான். அப்போது கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேடாரும் வேட்ப முடிவதாம் சொல் அப்படின்னா, பேச்சுங்கிறது கேட்குறவனுக்கு இன்னும் கேட்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதத்தில் இருக்கணும்னு வள்ளுவர் சொல்கிறார். 1336 குறளும் 1100 பகர்ந்தெடுப்பின் மண்ணு தமிழ் புலவர் வாய் கேட்க வீற்றிருக்கலாம்னு சொன்ன திருக்குறள் அப்படி சொல்லுது. அப்போ அந்த வகையில் அந்த பேச்சு ரொம்ப சாஃப்டான பேச்சு இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு இந்த குரு சந்திரன் சேர்ந்திருந்தான். மதிகுரு ஒன்றாய் கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும், பதியதில் வந்த பாலன் பராக்கிரம வந்த நாயி. எடுத்த காரியத்தை முடிக்கணும். சிலர் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பாங்க, அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூக்கி போட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு போவாங்க, அப்புறம் அதையும் தூக்கி போட்டு இன்னொரு வேலைக்கு போவான். ஆக எல்லாத்துலேயுமே அந்த நுனிப்புல் மேய்கிறதுன்னு ஆகல, அது மாதிரி அப்படி மேலாப்பில் சுற்றிக்கிட்டு வர்றதுங்கிறது மாதிரியான அமைப்பு இருக்குது. இந்த ஜாதகர்களுக்கு இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்துச்சுன்னா அது கிடையாது. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற பராக்கிரமும் வல்லமையும் பெற்ற ஜாதகனா நிற்பான்னு சொல்லுங்கிறான். பதியதில் வந்த பாலன் பராக்கிரம வந்தனாகி நிதிதனம் அதிலே இச்சை, சொத்து சோகத்தும் பேரில் அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பணங்காசு சம்பாதிக்கணும்னு இருக்கணும். இது மாதிரி அந்த குரு சந்திரன் சேர்ந்துருக்கிறதுக்கு நிறைய யோக வாக்கியங்கள் உண்டு. குருவுடன் மதியுங்கூடி குணமுடன் இருக்க அல்லால் ஒருவருக்கொருவர் நோக்கி பார்த்திட உண்மையாக கருமனர வாகனங்கள் வர்க்கமும் சால்வைகளுமாய் பெருக ஆபரணமூரும் பெற்றவன் இனிது வாழ்வான். இந்த பிள்ளைய பெற்றவனு நல்லா பிழைப்பான்னு சொல்லி சொல்கிறான். எது குரு சந்திரன் சம்மந்தப்பட்டு நினச்சுன்னா, வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க அரசண்டன் கேந்திரத்தில் அம்புலிதான நிற்கில் விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம்னா கஜகேசரி யோகம்னு உண்டு குரு சந்திரன் காம்பினேஷனில். நிறைய சொல்லிட்டே போகலாம். குணமுள்ள குரு 2 கோள்களுடன் பலவானாகி நினமுள்ள ஒரு ராசிக்குள் நின்றுமே ஆட்சி உச்சம் மனமுள்ள வாகனாதி மன்னவனாவான்கான் என்றான். அதே குருச்சந்திரனுக்கு கேந்திர கோணம் தன்னில் கிளர்குரு விருக்கச் சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக 2 புதனஞ்சார ஆய்ந்தனர் கணக்குமாறு சாஸ்திரம் படிக்க வல்லான்னா. மதிமகன் சூரியன் குருவும் அமிழ்ந்து நிற்கில் சீரேறு தனம் படைத்து புலவனாவான். இப்படி பேசிட்டே போகலாம். இது இந்த குருவுக்கு அப்பேற்பட்ட யோக பாக்கியங்கள். அப்பேற்பட்ட குரு தான் கன்னிராசிக்குள்ளே வர்றார். அப்போது கன்னியில் குரு வர்றதுங்கிறது, ஜென்மத்தில் குரு வர்றதுங்கிறது கல்யாண காலங்களை தள்ளி போடுங்கிற மாதிரியான அமைப்பு. கல்யாணம் ஆகி வீட்டுக்காரம்மாவோடு இருக்கிறீங்களா, அடிக்கடி கருத்து வேறுபாடு வரும்ன்ற மாதிரியான அமைப்பு. இந்த மாதிரியான விஷயங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உயற்றுவோருங்கிறதானே வள்ளுவர். அப்போ அந்த வகையில் விதிப்பயன் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா மதியால் வெல்ல முடியாது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம்ல. அந்த மாதிரியான அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னியில் குரு வர்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கன்னிராசியில் வர்றது யார் வர்றா அப்படின்னா, குரு கன்னிராசிக்காரங்களுக்கு 4க்கு அதிபதி 7க்கு அதிபதி. 4ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா வீடு மனை வண்டி வாகனம் அந்த மாதிரியான ஸ்தானத்தை குறிக்கிறது 4ஆம் இடம். 4ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று அல்லது கேந்திர திரிகோணங்கள் பெற்று நின்றுச்சுன்னா அதுக்கு யோகம் சொல்லலை. என்ன யோகம்ன்றீங்க? ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம்ல, அது வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன், வாகனநாத 4 வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் பரிசை சுத்தம்னா நல்ல வாகன வசதிகள் சொத்து சுகம் கட்டில் மெத்தை. ஏன்னா கட்டில் மெத்தைங்கிறது ஒரு காலத்தில்
முரசு கட்டல்னு சொல்லுவாங்க. அரண்மனையில் மட்டும்தான் இருக்கும் கட்டல்லாம், பாக்கி இருக்கிற ஆள்லாம் திண்ணையில் தான் உருளுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வீடு தவறாமல் கட்டல் இருக்குது. இருந்தாலும் அந்த காலத்தில் எழுதுனது தானே, அதனால் அந்த தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் பரிசை சுத்தம்னா, அப்போ நல்ல வாகன வசதிகள், சொத்து சுகம் சேர்றதுங்கிறது, வீடு வாசல் சம்பாதிக்கிறதுங்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி தான் லக்ன கேந்திரத்திலேயே ராசி கேந்திரத்திலேயே வந்து உட்கார்றாரு. அப்போது 4க்கு அதிபதி வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு பலன் செய்யும். இதில் செவ்வாயும் வேறு உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்ததுன்னு வைங்க, நாடிய 4ஆம் தானம் நச்சுபராசியாக தேடிய 4ஆம் கோளோன் சீரியருடனே கூடி பாடிய செவ்வாய் தானும் பதிந்திட அநேக கஷேத்திரம் கூடிய திரவியங்கள் குவிந்திடும் என்று சொல்லு அப்படின்னு பெரிய அளவில் திரவிய லாபத்தை சொல்லு, சொத்து சுகம் சேர்ப்பாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக கடை வாங்கணுன்ற மாதிரியான அம்சம்லாம் உண்டு. 4க்கு அதிபதி வந்து ராசியில் வந்து உட்கார்றதுனால கடைம்படணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. எதுக்கு கடைம்படுறீங்க? வரவு செலவுங்கிறது வந்து வரவு செலவு நேர் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா செலவு கண்ட்ரோல் ஆயிரும் விரயஸ்தானத்துலேருந்து குரு வெளியே வந்துட்டதுனால. ஆனால் அதே சமயத்தில் சொத்து பத்து வாங்கிறதுக்காக கடைம்படுவீங்கிற மாதிரியான அமைப்பு இந்த கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 4க்கு அதிபதிங்கிறதுனால. அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி வந்து ராசியில் வந்து உட்கார்றதுங்கிறதுனால இந்த அம்மாவை பிரிஞ்சு நிறைய பேர் இருப்பாங்க. அம்மா வந்து வரமாட்டாங்க வீட்டுக்கு. இல்லைம்மா நீங்கள் அங்கே தனியாக இருந்து ஏன் கஷ்டப்படுறீங்க, வாம்மா இங்கே வந்து இருக்கலாம்ல அப்படின்னாக்க, மருமக எல்லாத்தையும் பார்த்துக்குவாள்ல அப்படின்னாக்க, அதான் அம்மா தெளிவாக சொல்லுவாங்க, மருமக ஒரு கை பார்த்துருவாடா, என்னையா வேணாம்டா, நான் இங்கே இருந்தால் கூட இன்னும் நான் 6 மாதம் சேர்த்துருப்பேன், அங்கே வந்தோம்னா முண்டாடிக்கு எனக்கும் ஒட்டாதுறான்லாம் பேசுகிறாங்க பாருங்க. அந்த மாதிரியான பேச்சில் இருந்தவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகி, சரி ரைட்டு மகனை இந்தியம் போய் பாட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு, அம்மா வந்து அம்மாவோட சேர்ந்து இருக்கிறதுக்கான காலத்தையும் நேரத்தையும் உங்களுக்கு உருவாக்கணுன்ற மாதிரியான அமைப்பு வலுவாக கொடுத்து வச்சுருக்கு. அப்போ தாய் கூட ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மிக இல்லை. அப்போ அம்மாவோட சேர்ந்து இருக்கிறதுக்கான அமைப்புங்கிறது பர்ஃபெக்டாக வேலை செய்யுன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ தாய் ஸ்தானம்ங்கிறது நல்ல வலுவான ஸ்தானமாக சொல்லணுன்ற மாதிரியான அமைப்பு நாளில் நிற்கிறனால அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கா, இனி உடம்பு வந்து நல்லாயிருக்கும். தூர தேசத்தில் இருக்காங்களா, வந்து உங்களோட இருப்பாங்க, அல்லது நீங்கள் அவங்களோட இருப்பீங்க. புது கார் வண்டி வாங்கணும்னு நினச்சிருக்கீங்களா, வாங்கணும்னு. ஏன்னா 4ஆம் இடம் வாகனஸ்தானம். அப்போ புதுசாக கார் வண்டி வாகன வசதிகள்லாம் சேரணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அதே மாதிரி ஆயுள் பலம்ங்கிறது நல்லா இருக்குது. ஏன்னா சுகாதிபதி வந்து ராசியில் உட்கார்றதுங்கிறது யோகம், அதனால் ஆயுசு பலம் கெட்டி. ஆரோக்கிய பலத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துட்டால் 4க்கு அதிபதி கேந்திரம் வந்துட்டதுங்கிறதுனால ஆரோக்கிய பலமும் நல்ல விதமாக கொடுத்து வச்சுருக்கோம். குரு வந்து ஸ்டெபிலைஸாக நிற்கிறார் ராசியில் வந்து. சரி, அப்போ 4ஆம் இடம்ங்கிறது வந்து வீடு மனையை குறிக்கக்கூடியதுங்கிறதுனால சிலருக்கு வந்து ரொம்ப காலமாக ஒரு யோசனை இருக்குது, மேலே மாடியை எடுத்து டெவலப் பண்ணி கட்டிட்டா என்ன, இந்த சைடில் வந்து இன்னொரு ரூம் மாதிரி போட்டால் என்ன, இல்லை இன்னொரு வீடு போட்டால் என்ன, பக்கத்தில் தான் எம்பிட்டு இடம் கிடக்குது இல்லை, கட்டி வாடகை விட்டால் என்ன, தாராளமாக செய்யலாம். ஒரு சிலர் வெகு சிலருக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, வெளிநாட்டிலெல்லாம் கூட இருந்திருப்பாங்க, ஆனாலும் வந்து மாடு வச்சு பரிபாலனம் பண்ணணும், பால் பண்ணை வைக்கணும், ஆட்டு பண்ணை வைக்கணும், அக்ரோ ப்ராடக்ட் ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனையிலெல்லாம் இருப்பாங்க. இப்போ செய்யலாமே, நல்லா வரும். ஏன்னா சனி சஞ்சாரம் நல்லா இருக்குது. ஆனால் ராகு சஞ்சாரம் 12ஆம் இடத்துல இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, 12ஆம் இடத்துல வந்து பாவகிரகம் தானே நிற்கிது, தப்பு இல்லை, திசை நடந்தாத்தையும் தப்பு. அப்போது உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வந்து நிற்கிறதுங்கிறது பிரமாதமான யோகம், டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட். பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அது வித்தை ஸ்தானம்ல, எது 4ஆம் இடம்ங்கிறது. வித்தையான் வித்தை தண்ணில் விளங்கிய சுபரோடேற புத்தியால் சுபனே பார்க்க புதனுமே பலவானாக வித்துவான் ஆகி மிக்காய் மிகுந்தவன் சதுரனாகி உத்தரவாதியாகி உலகினிலிருந்து வாழ்வான். எது வித்தை ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தார். இங்கே வித்தையை கொடுக்கக்கூடியவர் வந்து கன்னிக்கு வந்துட்டார். யார்? குரு பகவான் ராசிலேயே வந்து உட்காந்துட்டார். இன்னொரு விஷயம் பாருங்கள், இயல்பிலேயே உங்கள் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தார்னா அந்த ஜாதகர்களுக்கு வந்து இப்போது குருவும் ஸ்ட்ராங் ஆகிறதுங்கிறதுனால கல்வி யோகம்ங்கிறது பிரமாதமாக சொல்லலான்ற மாதிரியான யோக பாக்கியம் வலுவாக உண்டு. அப்போ கல்வி யோகம் பர்ஃபெக்டாக இருக்கும். தாயாருடைய உடல்நலம் நல்லாயிருக்கும். வாகன வசதிகள் பெருகணுன்ற மாதிரி, சொத்து சோகம் சேரணுன்ற மாதிரியான அமைப்பு, அக்ரி லேண்டெல்லாம் வாங்கிறதுக்கான யோக வாக்கியம் உண்டுன்னு சொல்லு அப்படின்லாம் சொல்கிறான். இப்போ ஏற்பட்ட யோக பாக்கியத்தில் அந்த 4க்கு அதிபதி ராசிலேயே வந்து உட்காந்துடுறார். சிறப்பு. சரி, அப்போ 4ஆம் பாவாதிபதி ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். சரி, இப்போ அடுத்ததாக அந்த குரு ராசியில் இருக்கிறது, அடுத்து 4க்கு அதிபதி ராசியில் இருக்குது. இப்போது குரு 7க்கு அதிபதியாகவும் இருக்கிறார்.
யாருக்கு? கன்னி ராசிக்காரங்களுக்கு. 7க்கு அதிபதியான குரு 7ஆம் இடத்துல போய் நிற்கிறது தான் சிக்கல். ஆனால் ராசியில் நிற்கிறதுல அப்படி ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. இயல்பில் வந்து குரு ராசியில் வந்ததுன்னா குடும்பத்தை பிரிக்கும், வீட்டில் சந்த சச்சரவுகள் வரும், ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் ரைட், அதெல்லாம் கரெக்டு. இருந்தாலும் 7ஆம் இடத்துல குரு தனித்து நிற்கிறத காட்டிலும் ராசியில் நிற்கிறது அப்படி ஒன்றும் கடுமையான டைம் இல்லை. இன்னும் சொல்லணும்னா குடும்பத்தில் ஒரு சில சத்தங்கள் வந்தாலும் அது ஆஃப் ஆயிரும், அப்பப்போ ஆஃப் ஆயிரும், அது ஒன்றும் பெருசாக வராது. ஆனால் வெகு சிலருக்கு கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சண்டை சச்சரவெல்லாம் போட்டு அவ்வளோதாயா இனி இவ கூட குடும்பம்லாம் நடத்த முடியாது, அல்லது இவனோட மனுஷன் இருப்பானா சரியான சாடி ஸ்டாருங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி குரூஷியலாக போய் அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேஜுக்கு போய் நிற்கிறதெல்லாம் வந்து டைவர்ஸே ஆகிடும். அவங்க வந்து கோர்ட்டில் போடலாம் வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுலேயும் சில பிள்ளைங்க வந்து நான் உனக்கு தந்துடுவேனா கொய்யா, நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ எவ்வளோயும் கல்யாணம் பண்ணாமல் அப்படியே சுற்றுறான் முதல்ல சாமியார் மேன்னு விட்டுருவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரைட்டு நம்ம 2 பேரும் பிரிஞ்சுக்கிறோம், ஏன் போட்டு மல்லு கட்டிட்டு கிடக்கணுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து அந்த பிரிகிறதுக்கான நேரம் வந்துடும். அதே சமயத்தில் 7க்கு அதிபதி ராசியில் வந்து உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால ஃபேமிலியில் வேணால் பிரிவினை அப்படிங்கிறது, அதாவது கணவன் மனைவிக்கு இடையில வேறு வழி இல்லைங்கிற மாதிரியான சூழ்நிலையில் தான் நான் சொல்கிறேன். கன்னிராசிக்காரங்க குரு பயிற்சி ஆனதுமே எல்லாத்துக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும்னு அர்த்தம் கிடையாது. என்னென்னா ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 7வது வீட்டில் செவ்வாய் உட்காந்துருப்பார், சுக்கிரன் உட்காந்துருப்பார். சீர்மிகும் 7ஆம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகும் உள்ளத்தோடே கணவனும் அறிய மாற்றால் சார்புடையோனாய் தீய சகதியில் உழன்று இந்த பார்தனில் செல்வம் உள்ள பரத்தையராக போம் என்றான். அப்புறம் தான் என்ன செய்ய முடியும், வேறு வழியே இல்லை. மகரமே லக்னமாக மாநில துதித்தனங்க இகமருள் 7ஆம் வீட்டில் இன்பம் செய் வெள்ளியோடே பகலவன் சேர இன்ப பால்நிலா ஒடுங்க ஆசை சுகம் தரும் சுந்தர வேசியா வாழ்ன்றானே. அதுக்கு என்ன செய்யுது, ஒன்றும் செய்ய முடியாது. இடுகதிர் செவ்வாய்குடி எவ்விடத்தில் நின்றாலும் இளம்பெண்ணில் விதவையாவாள்னு ஒரு பாயிண்ட் வருது. இது மாதிரியான தோஷ பாக்கியங்கள் நின்னா நாலவனும் ஆரவனும் 5 வைந்தோன் நரகதி அடைந்திருக்க ராகு ஊஜன் பார்க்க பாலனிவன் தனை பயந்த வாவி மகர் பாவி பரப்புருஷருடன் கூடி பஞ்சனை ஏற்படுப்பாள்னா இப்படிலாம் இருந்ததுன்னா என்ன செய்ய போகிறோம்? அப்போது வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்துட்ட அந்த ஜாதகர்கள் எந்த இடத்துக்கு வேறு வழியே இல்லை, டைவர்ஸ் வரைக்கும் போகணுங்கிற மாதிரியான இடத்துக்கு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான பலன். கன்னிராசியில் வாகன யோகம் இருக்குன்னா ஒருத்தர் லாரி வாங்கி ஓட்டிகிட்ருப்பார், ஒருத்தர் வந்து மெர்சிடஸ் பென்ஸ் வாங்கி ஓட்டிகிட்ருப்பார். அப்போ ஜக்கார தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அவங்கவுங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே போகும். அந்த மாதிரியான அமைப்பு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லலான்ற மாதிரியான அம்சம். அப்போது கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஜாயின் வெஞ்சராக பண்ணிகிட்ருப்பாங்க, கூட்டாளிகள்லாம் ஒத்து வர்றதுக்கான அமைப்பு, பார்ட்னர்லாம். அதே மாதிரி ஃபண்டு ஜென்ரேட் ஆகிறதுக்கான அமைப்பு. கடனாக நம்ம சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், போட்டுட்டு தானே சம்பாதிக்கணும், கடனாக ஃபண்டு ஜென்ரேட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் பர்ஃபெக்ஷனாக சொல்லலான்ற மாதிரியான அமைப்பு. மற்றபடி ஆயுள் அனுகிரகம் அதெல்லாம் நல்லா இருக்குது. 7க்கு அதிபதி நிற்கிறனால லாங் ஜேர்னி போயிட்டு வருவீங்க, வெளிநாடெல்லாம் போயிட்டு வரலாம், ஃபாரின் ட்ராவல்லாம் போகணும், சுற்றுலா போயிட்டு வரணும், இல்லை வந்து ஊருக்கு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நினப்பில் இருக்கவங்களாம் அந்த ஓவர்சீஸ் ட்ராவல்லாம் இருக்கும். லோக்கலில் இருக்கவங்களுக்கு டொமஸ்டிக் ட்ராவல் கூட நிறையா இருக்கும். எது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துட்டான். அப்போது ஃபேமிலியோடு போயிட்டு வர்றதுங்கிறதெல்லாம் உண்டு. அப்போது 7க்கு அதிபதிங்கிறதுனால அதுலேயும் வந்து ஏன் ஓவர்சீஸ் ட்ராவல் அப்படின்னா 7ஆம் இடம் மீன ராசி, மீனன் ஜலராசி. அந்த ஜலராசிக்கு உண்டானவர் வந்து ராசியில் உட்காரதுனால ட்ராவலிங் கொடுப்பார். பிஸ்னஸ் ட்ராவலிங்காக இருக்கலாம், டூர் ட்ராவலிங்காக இருக்கலாம், அல்லது வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ராவலிங்காக இருக்குது. மொத்தத்தில் வந்து நிறையா பிரயாணங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டு இந்த 7க்கு அதிபதிங்கிறதுனால சொல்லலாம். அப்போ 7ஆம் இடத்ததிபதி ராசியில் உட்கார்றதுனால என்ன பலன், 4ஆம் இடத்ததிபதி ராசியில் உட்கார்றதுனால என்ன பலன், குரு ராசியில் உட்கார்றதுனால என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இப்படி எடுத்துக்கங்க, இந்த குரு எங்கே பார்க்குறார், கன்னியில் உட்காந்துருக்கிறார். கன்னியில் உட்காந்துட்டு அஞ்சாம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார், மகரத்தை பார்ப்பார். இந்த மகரத்தை குரு பார்க்குறதுங்கிறது ஒரு விசேஷமான பலன். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிம்பாங்க. போன பிறப்பில் என்ன பேலன்ஸோடு வந்திருக்கார் அப்படிங்கிறத வந்து அந்த 5ஆம் இடத்துலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேங்கில் பாஸ்புக் எடுத்ததுமே போன மாதம் என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ்னால் அடுத்த பக்கத்தை பெறட்டினா அதே வந்துடும்ல, அது மாதிரி இந்த க்ளோசிங் பேலன்ஸ் என்னென்னு பார்க்குறது வந்து 5ஆம் இடம்.
போன பிறப்பில் என்ன மாதிரியான கர்மாலாம் பண்ணியிருக்காரு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 5ஆம் இடத்ததிபதி வக்ரம் பெற்றோ 6, 8, 12 மறைஞ்சோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவர் த்ரெட்டன் ஆகி நிற்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மத மாற்றம் நடந்திருக்கிறதுக்கோ அல்லது திருமண பாவம்ங்கிறது லவ் மேரேஜுங்கிறது லவ் மேரேஜ் பரவாயில்ல எல்லோரும் தான் பண்ணுறாங்க, அதுலேயும் காம்ப்ளிகேட்டடான லவ் மேரேஜ் ஏதாவது நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். அப்போ கௌரவத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 5ஆம் இடம். ஒருத்தருடைய கௌரவம் பர்ஃபெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும்னா 5ஆம் இடம் கரெக்டாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது 5ஆம் இடம் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள், வலுவாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருப்பான். நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சவங்கள பாருங்கள். அது பொருளாதாரமாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம், வேறு எதா வேணாலும் இருக்கட்டும். எந்த ஃபீல்டு, ஈவன் அரசியல் முதல் கொண்டு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் உலகளாவிய புகழ் பெற்றவங்களும் உலகளாவிய வெற்றி பெற்றவங்களும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக 5ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈவன் பெர்னாட் ஷா ஜாதகம் கொண்டு பாருங்கள். அப்போது எல்லாருடைய ஜாதகத்திலே அந்த 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக நின்றுதுன்னா தான் அடுத்து அவங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம்னு கிடைக்கும். இப்போ கன்னி ராசி நம்மளுது, உங்களுக்கு அந்த 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு இப்போ குரு வேறு பார்க்க வர்றாரா, பிரமாதமான பலன் கொடுத்துருவார். அப்போ உங்களுடைய பேர் மேலே வர்றது, புகழ் மேலே வர்றது, கௌரவம் மேலே வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, அதே மாதிரி பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வர்றது, சொத்து சுகத்தில் மேல்நிலைக்கு வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, கையில் 4 காசு பணம் சேரணுன்ற மாதிரியான அம்சம், இது எல்லாத்தையுமே 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருவார். பஞ்சமாதிபதி வலுவாக நிற்கிறார்ல. அப்போ 5ஆம் இடத்ததிபதி அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்னுவான். பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு 5க்கு அதிபதி. 5ஆம் இடத்ததிபதி தனியாக புதன் வீட்டில் உட்காரக்கூடாது. இது கன்னியிலையோ மிதுனத்துலேயோ 5க்கு உண்டானவன் தனித்த நிலையில் உட்காந்தான்னா அது புத்திர தோஷம். புத்திரத்தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேரில் புத்திரர் இல்லை நல்லோர் கூடிரில் பிறந்து சாவார் புத்திரன் 7ஆமாதி பொருந்துங்கேந்திர கோணத்தில் உற்றிடப்பலவனாகி ஓங்குமார் அதிபன்றனின் சித்தமாய் கூடினாலும் தரிசனை பார்வையாலும் சுத்தமாய் புதல்வர் இல்லை எனைமறை சொல்லுந்தானேன்ட்டான். அப்படி இருந்ததுனாக்கும் குழந்தை பாக்கியம் வர்றதுங்கிறது சிரமம். மைந்தர் உண்டாவதும் இல்லை இம்மை மறுமைக்கு மடை உண்ட மாந்தர்க்கும் தொல்லை அந்த 5ஆம் இடத்தெல்லை மைந்தர் உண்டாவதும் இல்லை. இப்படி இல்லாமல் மற்ற விஷயங்களில் ஜென்ரலாக லேட் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த குரு பகவான் ராசியிலேயே உட்காந்து 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால இப்போ புத்திர பாக்கியத்துக்கு சந்தான விருத்திக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அப்போ இவங்க ஸ்டெப் எடுக்கலாம். சிலர் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அவங்க வைத்தியத்தின் மூலமாக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னாக்க இந்த டைமில் அந்த வைத்தியத்தின் மூலமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான அமைப்பு. ஏன்னா பலமுறை சிலர் செய்வாங்க. அந்த பல முயற்சிகளும் தோல்வியில் போய் முடியுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் கூட இருந்திருக்கும். அதுவும் போன வருஷம் ட்ரை பண்ணவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட மோர் தென் 90% கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஐயுஐ பண்ணியும் ஐவிஎஃப் பண்ணியும் அந்த மாதிரி நவீன சிகிச்சை முறைகள்னால குழந்தைகள் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும். ஃபெயிலர் ரிசல்ட் நிறையா வந்திருக்கும். ஆனால் இந்த வருஷத்தில் அப்படி இல்லை, சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு. அதுக்கான தசா புத்தியும் அந்தரமும் கரெக்டாக நடந்துகிட்ருக்குங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தால் மட்டும் போதும். கோச்சாரம் கிளியராக இருக்குது. இப்போ அந்த ஸ்டெப் எடுத்து வச்சா தென் தே கேன் சக்சீட். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. புதுசாக கல்யாணம் ஆகிருக்காங்க, இப்போ குழந்தை கிடச்சிரும். லேட் ஆகிட்டுருக்கு, ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணுறாங்க, குழந்தை கிடச்சிரும். இந்த மாதிரியான விஷயங்களில் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாக உண்டு குரு ராசியில் வர்றதுனால. அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது சம்பாதிக்காமல் வரக்கூடிய நிதி, பணம், உழைக்காமல் வரக்கூடிய பணம். அது எப்படி உழைக்காமல் பணம் வரும்? இப்போ படிக்கிறாங்க, அவங்களுக்கு லோன் வேணும்னு கேட்குறாங்க. அந்த பணத்தை எவ்வளோ வேணும், 2 லட்ச ரூபா வேணும், உடனே 2 லட்ச ரூபா பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா அந்த 2 லட்ச ரூபா என்ன உழைச்சா சம்பாதிச்சார்? ஓசியில் வந்தது தானே, கடனை தான் வருது. ஆனால் கட்டணம் அது வேறு. ஆனால் இப்போ அந்த கேஷ் கைக்கு வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? உழைக்காமல் வர்ற வருமானம். உழைக்காமல் வர்றதுமே நம்ம மக்களுக்கு அடுத்த பாயிண்ட் சட்டுன்னு என்ன வரும், லாட்ரி சீட் அடிக்குமா அல்லது திடீர் அதிர்ஷ்டம் யாரும் கீழே ஓட்டு போயிடுவாங்களா, நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோமான்ற அளவுக்கு யோசனை இருக்குது. அப்படி கிடையாது. அதிர்ஷ்டத்தில் அதுலேயும் குறிப்பாக லாட்ரி சீட்டில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுவாக வந்தாத்தையும் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்த்து வந்ததுன்னா அதிர்ஷ்டம் இல்லை, அது நம்ம இஷ்டம். அந்த வகையில் வரட்டும் அதிர்ஷ்டம் அது எதுனா லாட்ரி சீட்டு ப்ரைஸு அதெல்லாம் கூட கிடைக்கட்டும், நான் வேணும்னு சொல்ல வரல. இருந்தாலும் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறதுங்கிறது அது நிற்கிற மாதிரி இது நிற்குமான்னு தெரில. ஒன்று. இன்னொன்று, அந்த அதிர்ஷ்டத்தில் வர்றதுங்கிறது
அதிர்ஷ்டத்தில் வர்றதுன்னு இல்லை, பொதுவாக வந்து உழைக்காமல் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வந்து அந்த 5ஆம் இடம் காமிக்கும். அப்போது பேங்க்கில் ஓடி கேட்குறீங்க, அல்லது தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு சப்சிடி கேட்குறீங்க, அல்லது வந்து ஒரு லோன் கேட்குறீங்க, அப்புறம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கேட்குறீங்க, இந்த தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு போகலாங்கிறதுக்காக அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கான அமைப்பு. அப்போது நான் சொல்லலையா, நமக்கு சொந்தம் இல்லாத பணம் நிறையா வந்து கையில் புழங்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறதுனால சொல்லலாம். சரி, அப்போது பஞ்சமஸ்தானம்ங்கிறது வலுவாக நிற்கிறதுங்கிறது அப்பேற்பட்ட யோக வாக்கியம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடம். ஒரு சிலர் கன்னிராசிக்காரங்களோட பிள்ளைங்க வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சிலரில் நிறையா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி செலவுகள் கூடணுன்ற மாதிரியான அமைப்பு. சாதாரணமாக 10 ரூபா செலவு வச்சு படிக்க வைக்கிற படிப்பை வந்து நம்மால் 15 ரூபா செலவு பண்ணி படிச்சுக்கிருப்பான். அல்லது ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஈவன் அவங்க கன்னிராசிக்காரங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது கன்னிராசிக்காரங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் 2 பேர்த்துக்குமே வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகிடும். அதனால் நான் எம்எஸ் படிக்க போகிறேன், அல்லது எம்பிஏ படிக்க போகிறேன், அது படிக்க போகிறேன், இது படிக்க போகிறேன், நிறையா சொல்கிறாங்க. அது மாதிரி வெளிநாடெல்லாம் போய் படிக்கிறதுக்கான அமைப்பு. ஒரு சிலர் வந்து இந்த வெளிநாடு போய் மெடிக்கல் படிக்கிறோம், நாங்கள் சைனா போய் படிக்கணும், ஆஸ்திரேலியா போய், தாய்லாந்து போய், பிலிப்பைன்ஸு போய், ரஷ்யா போய் மெடிக்கல் படிக்கிறோம் அப்படின்லாம் சிலர் கிளப்புறாங்க. தாராளமாக போகலாம். இப்போ எழுதுனீங்கன்னாக்கும் அந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி உங்களுக்கு விசா கொடுக்கறது, அட்மிஷன் கொடுக்கறது எல்லாம் கிடச்சிரும். படிப்பு எப்படி இருக்கும்? படிப்பு வந்து படித்தா மட்டும்தான் வரும், ஜோசியம் கேட்டாலாம் வராது. அதனால் உழைப்பின் வழியாக தான் படிப்பில் மேலே வரணுமே தவிர அதிர்ஷ்டத்தின் வழியாக மேலே வர முடியாது. சரி, அப்போது இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு படிப்பு வரும் அப்படின்னு சொன்னால் அதுவாலாம் வராது. ஜோசியம் வந்து கைகாட்டி மாதிரி. ஒரு ஹைவேஸில் போய்ட்டுருக்கீங்க, அங்கே ஒரு போர்டு இருக்கும், மதுரை 15 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் அப்படின்னு போர்டு போட்டிருப்பான். அப்படின்னா இந்த போர்டுக்கிட்ட போய் நின்னா நம்மளை தூக்கி கொண்டு போய் மதுரையில் விட்டு வராது, ரைட்டா? அது வந்து ஒரு வழிகாட்டி. நீங்கள் இந்த பக்கம் இவ்வளோ தூரம் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிடலாம், மேரிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம பார்த்தோம் ரைட் அப்படின்ட்டு கிளம்பி போனோம்னா நம்மதையும் போகணும். அப்போது வி ஹேவ் அ கைடன்ஸ். அந்த கைடன்ஸாத்தையும் ஜோசியத்தை எடுத்துக்கணுமே தவிர ஜோசியத்தில் படிப்பு வராதுன்னு சொன்னோமே அப்படியே உட்காந்துருவான் சிலர் ஃபங்காயி. அப்படிலாம் கிடையாது. இப்போ படிப்பு வரும் கன்னிராசிக்காரங்களுக்கு, நம்ம அப்படி போகணும், படிப்பு வரும். கல்வி யோகம் உண்டு அப்படின்ற மாதிரியான அமைப்பு, அதுவும் உயர்கல்வி யோகம் உண்டு, அதுக்காக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு, பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர்றதுக்கான அமைப்பெல்லாம் உண்டுங்கிற மாதிரியான அம்சம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டான். சரி, இன்னொரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 5ஆம் பார்வையாக பார்க்குறதுங்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது சொத்து சுகம் இருக்கும் இல்லையா, பூர்வீகத்தில் தாத்தா சம்பாரித்தது, பாட்டி சம்பாரித்தது, அந்த மாதிரி உழைக்காமல் வந்த சொத்துக்கள். அதாவது நம்ம சம்பாரித்து வாங்கினா அதுக்கு பேர் சுயார்ஜிதம், நம்ம சம்பாதிக்காமல் நம்மளுக்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் பூர்வீகம். அப்போ அந்த பூர்வீக சொத்துக்களில், அந்த சொத்துக்களில் வந்து இருந்து வந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் மறையணுன்ற மாதிரியான அமைப்பு. அதன் வழியாக வருமானத்தை நல்லபடியாக கொடுக்கணுன்ற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலர் அந்த சொத்தை விற்றுவிட்டு வேறோக்கும் சொத்து வாங்கலாம்னு நினச்சிக்கிருக்காம்ப்பா, ஆனால் செட்டே ஆக மாட்டேங்குதுன்னு. அது வந்து இப்போ வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாங்கன்னா செட் ஆகும். சிலர் வந்து அதை காமிச்சு லோன் வாங்கி அங்கேயும் ஒரு பில்டிங் கட்டி வாடகை கிடைக்கு உள்ளான்னு நினச்சிக்கிருக்கேன், அதுவும் வந்து செட் ஆகலை அப்படிம்பாங்க, அதுவும் ரெடி ஆகும். இது மாதிரியான அமைப்பில் இந்த குரு பகவானுடைய மாற்றம்ங்கிறது வந்து அருமையான மாற்றமாக கொடுக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு வலுவாக கொடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால தான் கூட்டாளிகளோடு ஒத்து போகுன்ற மாதிரியான அமைப்பு. அதே சமயத்தில் பிரயாணங்கள் நிறையா இருக்குன்ற மாதிரியான பாயிண்ட்டு. இன்னொரு வகையில் வந்து கல்வி யோகம்ங்கிறது வலுவாக கொடுக்குங்கிற கல்விக்காக பிரயாணம் பண்ணுறதுங்கிறது. அதே மாதிரி ஒரு சிலர் ஹாஸ்டல் போய் உட்கார்றதுங்கிறது, இடமாற்றங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறதுங்கிறதுனால சொல்லலாம். சரி, 9ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பார். 9ஆம் இடம்ங்கிறது தகப்பனாருடைய ஸ்தானம், பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தை பற்றி சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கலாம். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். இப்போ மருத்துவர் சொல்லுவார்,
உங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப வயசாகி போச்சியா, இப்போ இனி வைத்தியம் பார்த்து இது பிரயோஜனம் இல்லை, இனி இவரை சரி பண்ணுறதுங்கிறது பகவான் தான் காப்பாற்றணும், நமக்கான வரைக்கும் நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மருத்துவர் அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் அவரான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆண்டையும் காப்பாற்றணும்னா இவருக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. அந்த மருந்தெல்லாம் ஏற்றுக்கிற அளவுக்கு அந்த உடம்பு இருக்கணும்ல, இல்லையா? எந்த இடத்துல போட்டால் அந்த இடத்துல முளைக்குமோ அந்த இடத்துல தானே அந்த விதையை போடணும். பாறை மேலே போட்டால் எப்படி முளைக்கும்? செம்பில் பேநீர் ஓலன்றான், விழுந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே அது பலன் கொடுக்கும். அது மாதிரி அந்த ஏற்றுக்கிற மனப்பக்குவம் ஒருத்தருக்கு ராசாவாகிற யோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அரசு யோகத்தரசர்களாயினும் மரபுதனிற் பிறந்திடில் மன்னனாம் உரைசரி யோகங்கள் பல்குலத்தோர்க்கனில் நிருபருக்கு நிகரென வாழுமேனா. அரசனுக்கு சமமாக பிழைக்கணுன்ற மாதிரியான யோகம் இருக்கும். ஆனால் அவன் அரசனாக இருக்க முடியாது. என்ன காரணம்? பாக்கியஸ்தானம் வலுத்து நிற்கணும். கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான யோகம் இருக்கும், ஆனால் கோடியில் ஈஸ்வரனாக இருப்பார். அதே சொல்லுவாங்க, நான் அவர் ஒரே டைமில் தாயா பிறந்தோம், ஒரே ஊரில் தான் பிறந்தோம், அல்லது ஒரே டைமில் வேறு ஊரில் பிறந்தோம். நான் பாரியா அப்படி இருக்கேன், அவன் பாரியா அப்படி இருக்கான்னு. ஒரு ராஜா உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு கோயிலேருந்து வெளில வந்திருக்கார். சுவாதி திருநாள் மகாராஜான்னு சொல்லுவாங்க. அவர் போய் சாமியை கும்பிட்டு வெளில வந்தாராம். அப்போ ஒரு யாசகம் எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன் அவர் காலில் விழுந்து, ஐயா, உள்ளே இருக்கிற சுவாமிக்கும் சுவாதி, உங்களுக்கும் சுவாதி, எனக்கும் சுவாதி நட்சத்திரம், ஆனால் அவர் கடவுளாக இருக்கார், நான் அரசன், நீங்கள் அரசனாக இருக்கீங்க, நான் இப்படி ரோட்டில் சுற்றிக்கிருக்கேனே ஐயா, எல்லாத்துக்கும் சுவாதி நட்சத்திரம் தானே, அப்போது துலா ராசி தானே, எல்லோரும் நல்லா தானே இருந்திருக்கணும் அப்படின்னா ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னதும் அரசருக்கு கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. நேராக அரண்மனைக்கு ஜோசியரை கூப்பிட்டு, இங்கே வாயா, இது ஏன் இவன் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில சொல்லு அப்படின்ட்டார். அப்போ தான் ஜோசியர் சொன்னாராம், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து இப்படி தூக்கி போட்டால் அந்த தூக்கி போடுற பவர் இருக்குல்ல, அந்த பவர் அந்த போடக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இறைவன். அது மேலே போயிட்டு அந்த உச்சிக்கு போய் நிற்கிது பாருங்கள், அது அரசன். அப்போ இறையருள் இருந்தால் அவன் அரசனாகவும் போகலாம். அது கீழே விழுது பாருங்க, அது இந்த யாசகம் எடுக்கிறவன். அப்போ இந்த தூக்கி போடுறதில் எந்த இடத்துல அவன் பிறக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலாபலன்களை அவன் அனுபவிக்கிறான். இப்படி சொன்னாரான். அது மாதிரி ஒரே இடத்துல பிறந்திருப்பாங்க. இன்னும் இப்படி வச்சுக்கிறோம், ஒரே தாய் கருவில் பிறந்திருப்பாங்க, ட்வின்ஸாக கூட பிறந்திருப்பாங்க. ஒருத்தன் சிறப்பாக இருப்பான், ஒருத்தன் சுமாராக இருப்பான். ஒருத்தன் இன்டெலிஜென்ஸாக இருப்பான், ஒருத்தன் அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான். அப்போ இப்பேற்பட்ட அமைப்புங்கிறதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா அவங்களுடைய கர்ம பலன். அதைத்தான் கர்மஸ்தானம்ன்றான் 9ஆம் இடத்து, பாக்கியஸ்தானம். கர்மங்கிறது 10ஆம் இடம், பாக்கியஸ்தானங்கிறான். அப்போ அந்த பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறது இதனுடைய இந்த பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கணும். 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கை புகழடையும், பெருமையடையும், சிறப்படையும். 5 ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். எத்தனையோ பேர் இருப்பாங்க. இலக்கியவாதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா லிட்ரேச்சரில் கம்பனுக்கு நிகரானவன் எத்தனை பேர் இருப்பான் யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. எல்லோரும் பேர் வாங்கலை. இல்லை, தனிப்பாடல் திரட்டில் ஒருத்தர் எழுதுகிறாரு, தத்தி தாதூதி தாதூதி தத்தூதி துத்தி துதைது துதைத தாதூதி தித்தித்த தித்தித்த தாதேது தித்தித்த தெத்தத்ததோ தித்தித்த தாது அப்படின்னு ஒரு பாட்டு. இதுக்கு மீனிங்லாம் இருக்குது. நம்ம அதுக்கு மீனிங் சொல்லி டயத்தை எடுத்துக்கிற வேண்டாம். ஆக இது பாடல், தமிழ் பாடல் தான், இலக்கண வரம்புக்குட்பட்டு நிற்கக்கூடிய பாடல் தான், இலக்கிய பாடல் தான். என்னம்மா எழுதியிருக்கான்? தத்தி தாதூதி தாதூதி தத்தூதி துத்தி துதைதி துதைத தாதூதி தித்தித்த தித்தித்த தாதேது தித்தித்த தெத்தத்ததோ தித்தித்த தாதுங்கிறது என் கவி. அப்போ இப்பேற்பட்ட புலவனும் இருந்திருக்கான்ல. அதுலேயும் அருணகிரிநாதர் எழுதின மாதிரி சந்த கவி யார் எழுதியிருக்க போகிறா? இப்படி பேர் வாங்கினவங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அருணகிரிநாதரை இப்போ கோயில் வரைக்குமே கொண்டு போயிட்டோம். சுவாமியாக வழிபடவே ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தர் தான் சொல்லுவார், உருவ வழிபாடு கூடாது அப்படின்னாரு. அப்படியா, ரைட், அப்போ ஒன்றையாவே பிடிச்சி வையா அப்படின்னு சொல்லி புத்தரையே உருவமாக பிடிச்சி உட்கார வச்சு அதே ஒரு புத்திசம்னு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. நம்மளால் அதில் தெளிவாக இருப்பாங்க. அப்போது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள வச்சே அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவான். அந்த கணக்காகத்தான் புத்தர் அது புத்திசம்ங்கிற பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்துட்டார். சரி, இப்போது இந்த இது உருவ வழிபாடு அப்படிங்கிற உருவ வழிபாடா? இல்லை, அப்படி இல்லை.
இந்த தமிழ் அப்படிங்கிறது வந்து எல்லா பேரும் பேர் வாங்கினவன் புகழ் வாங்கினவன் மட்டும் இல்லை, அதை விட திறமையானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து மேடையில் ஏறி அப்படி கர்ஜிக்கிறார், முழங்குறார் அப்படின்னாக்கா அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு அர்த்தமா? அவர் பேசிகிட்டு இருக்கல 100 பேர் உட்காந்துருப்பான் அவரோட திறமையானவன். அவரோட திறமையானவர்கள் மிக பலர் இருப்பாங்க. அவங்களுக்கான சரியான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வந்து எதுக்கு நம்ம போய் பேசிக்கிட்டுன்னு இருக்கலாம், அல்லது அவங்களுடைய கர்மா வந்து ரைட் நம்ம போதும் படித்த வரைக்கும் சரி தான், இதை போய் அடுத்தவனுக்கு சொல்லி நான் உலகத்தையே அது இருத்த போகிறோம் அப்படின்ற அப்படி வேணால் ஒரு விரக்தியான வெறுப்பான மனோநிலையில் கூட இருக்கலாம். கேட்டுட்ருக்க எத்தனையோ பேர் வந்து இப்போ நான் உட்காந்து குரு பயிற்சி சொல்லிகிட்ருக்கேன், கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். எத்தனை ஜோசியர் பார்ப்பாங்க, எவ்வளோ பேர்த்துக்கு விவரம் தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க. அப்போது அந்த மாதிரியான அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுங்கிறது வந்து அந்த பாக்கியம் இருக்கணும். பாக்கியஸ்தானம் இருந்தால் அந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும். லட்சக்கணக்கில் சொத்து வச்சுருப்பான், கோடி கணக்கில் சொத்து வச்சுருப்பான். ஒரு ஏசி வாங்கி மாட்ட சொல்லுங்கள், ஏர்கான் ஒன்று வாங்கி மாட்ட சொல்லுங்கள், மாட்ட மாட்டாங்க. ஏன்னா சிக்கனமாக இருக்காங்களாம். தான் வாழ்நாள் பூரா சம்பாரிச்சிக்கிட்டே தான் இருப்பான். சம்பாரித்து அப்படியே பின்னால் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பின்னால் எம்பிட்டு சம்பாதிச்சிருக்கேன்னு பார்க்க மாட்டான். நான் 1 கோடி ரூபா சம்பாதிச்சதுக்கப்புறம் அல்லது அந்த சொத்தை வாங்கி இந்த சொத்தை வாங்கி எந்த சொத்தை வாங்கி நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் மாதிரி பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு ஊரலாம் கூட்டி ஓலமிட்டு அழுதுட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரின் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களேன்ட்டேன். தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஈரோடு இருக்கிற வரைக்கும் தான். படுத்தாச்சுன்னா சாவத்தை தூக்கி வெளியேறிடான்ட்டுருவான். புரிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை என்ன சொல்லுவாங்க, ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் மயில் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது போகிறப்ப அவன் செத்து போய் பிறப்புறப்ப எல்லாத்தையும் அவன் சம்பாரிச்சதெல்லாம் கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்நேரம் உலகம்னே ஒன்று இருக்காது, இந்த பூமி பந்தே இருக்காது. ஆளுக்கு இத்தினுண்டா பிச்சு கூட எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக வெறும் இடமாத்தியாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு வந்து இங்கே எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போகணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறப்பயே இந்த அளவுக்கு ஆர்வமாக இதாக இருக்காங்க. நமக்கு முன்னால் எத்தனையோ பேர் இருந்தேன், நமக்கு பின்னால் எத்தனையோ பேர் வரப்போறியான். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா சாஸ்வதமானவர்கள், நம்ம தான் நிரந்தரமானது. அல்லது என்ன பண்ணுவான்னா நம்மளுடைய பிறப்பு இறப்புன்னு சொல்லுவாங்களா, ஆதி அந்தம், அந்த அந்தத்தையோ ஆதியவோ நினைக்கவே மாட்டான், பேசவே மாட்டான். ஏன்னா பேசுனதே நமக்கு எதுக்கு அது போய் டென்ஷன் ஆகிட்டு, அது பார்த்துக்கிறலாம்யா. அடுத்தவங்களை பார்க்கல வயசான மாதிரி தெரியும், ஆனால் நம்மளை பார்க்குறப்ப இல்லை இருந்தாலுமே இன்னும் சரியாத்தே இருக்குது, இன்னும் நரைக்கல, அப்படி ஒன்றும் பெருசாக நரைச்சிடல அப்படின்னால அது மாதிரியான அமைப்பு. அப்போது அந்த பிரத்தியாரை பார்க்குறப்ப என்ன குறை தெரியுமே தவிர நம்மளை பார்க்குறப்ப குறை தெரியாதுன்னுவாங்க. அப்போ ஒருத்தரை குறை சொல்லி அப்படி கையை நீட்டினோம்னாக்கும் 3 விரல் நம்மளை நோக்கி தானே இருக்கும், பாக்கி 1 விரல் தானே அடுத்தவனை நோக்கி இருக்கும் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த பாக்கியஸ்தானம்ங்கிறது வலுவாக இருந்தால் தான் எடுத்து கொடுக்கறதுங்கிறது நல்லாயிருக்கும். ஒரு யோகத்தை கொடுக்கணும்ல நமக்கு, அந்த யோகம் வலுவாக இருக்கிறதுங்கிறது இந்த பாக்கியம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் யோகம் வலுவாக இருக்கும். அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இப்போ குரு பயிற்சியில். அப்போ பாக்கியத்தில் குரு பார்த்தா என்ன சொல்லுவார், யோக பாக்கியம்ங்கிறது வந்து வலுவாக வேலை செய்யும். இதில் எதில் யோக பாக்கியம் வேலை செய்யும்னா, பல காலமாக வராமல் இருந்த பல விஷயங்கள் நடக்கும். சொத்து பத்து இழுத்துக்கிட்டே இருந்தது, விற்க முடியாமல் இருந்தது, வாங்க முடியாமல் இருந்தது, கட்ட முடியாமல் இருந்தது, ஒருத்தரை காலி பண்ண வைக்க முடியாமல் இருந்தது குடியிருந்தவங்கள, அல்லது ஒரு இடம் காலியாகவே இருந்தது யாரும் குடி வராமல் இருந்தாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள். குழந்தைகள் வந்து சுத்தமாக படிக்க மாட்டேறான், பர்றானாக்கா அவன் என்னையா வில்லும் வேல் கம்பு தூக்கிட்டு ஏற்று நிற்பான் போல இருக்குது, அத்தந்தண்டியாக இருக்கான் அப்படின்னாக்கா அவன் புரிஞ்சுக்கிடுவான். வீட்டுக்காரம்மா இப்படி இருக்காயா அப்படி இருக்காயா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது என்ன ஓரளவுக்கு, அதான் ஜென்மத்தில் குரு வந்திருக்குல்ல, அதனால் வீட்டுக்காரம்மாவுக்கு மட்டும் ஓரளவுக்கு அப்படி வச்சுக்கணும். மற்றபடி யோக பாக்கியம்ங்கிறது அந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது வந்து யோகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம் தான். தகப்பனாருடைய உடல் நல்லா இருக்கும், பாக்கியம் பெருகணுன்ற மாதிரியான அமைப்பு. வாய்ப்புகள் சிலருக்கு கதவை தட்டிட்டு போகும். பத்திரிக்கையெல்லாம் பெரிய கம்பெனியாக இருக்கும், அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சிலர் வந்து அப்படியே போய் முட்டிக்கிட்டே இருப்பான். அந்த கம்பெனியை கிடைக்கவே கிடைக்காது. இப்போ திறந்து விட்டுருவாங்க அதை வாயா உள்ளன்னு. விரும்பின இடமாற்றம் கேட்டுட்ருப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல, இந்த வச்சுக்க அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி அதாவது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வகையில் சொந்த வந்தம் ஒருத்தனும் புரிஞ்சிக்காமல் சண்டை கட்டிக்கிட்டு மல்லு கட்டிட்டு கிடப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்கள புரிஞ்சுப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ பாக்கியஸ்தானம் வலுத்துருது. 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். ரெண்டுமே பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம் பாக்கியம். இதை இப்படி வச்சுக்கிடுவோம். ராசியிலேருந்து 5 இடம் எண்ணிங்கன்னா மகரம் வரும், அது 5ஆம் இடம். அங்கேருந்து 5 இடம் எண்ணிங்கன்னாக்கா இது வந்துடும்,
9ஆம் இடம் வந்துடும், ரிஷபம் வந்துடும். அங்கேருந்து 5 இடம் என்னீங்கன்னா கன்னி வந்துடும், அதாவது கன்னி ராசி வந்துடும். இதை 3 ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க, திரிகோணஸ்தானம் அப்படிம்பாங்க. அதுதான் கேந்திர கோணம் தண்ணில் கிளர் குரு விருக்க சுங்கன் சார்ந்ததில் அப்படி. அப்போ குரு பாக்கியத்தை பார்க்குறதுங்கிறது தகப்பனார் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பாக்கியஸ்தானம் வலுப்பெறதுங்கிறதுனால நிறைய கை நழுவி போன காரியங்கள் கைகூடி வரும்ன்ற மாதிரியான அமைப்பு. அதே சமயத்தில் குழந்தைகளால் பெருமை அடையலாம் அப்படின்ற மாதிரியான ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். இப்போ கேட்கலாம் சான்றோன்னு நீங்கள் உங்கள் பிள்ளைய, அது மாதிரியான அமைப்பு வலுவாக உண்டு. அப்போ பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது விசேஷமான பலன். சரி, அப்போ 3 இடத்தையும் குரு பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. எப்படி எடுத்துட்டோம்? குரு ராசியில் இருக்கிறது எப்படி, 4 7க்கு அதிபதி ராசியில் இருக்கிறது எப்படி, அது 2வது கான்செப்டாக எடுத்துட்டோம். 3வதாக அந்த குருவனுடைய பார்வை எங்கெல்லாம் படுது, அதனால் என்ன பலன் கொடுக்கணும். இப்போ இன்னொரு டைமென்ஷனில் எடுத்துட்டால், இந்த குரு உத்திர நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் கன்னியில் உட்காந்துருக்கார், அது சிம்மத்தில் உட்காந்துருக்கார். அவர் இப்போ கன்னிக்கு வரப்போகிறார். கன்னி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னியில் இருக்குது, கன்னிக்கு வர்றார். இந்த உத்திர நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இது 3 சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தினுடைய காலில் குரு வர்றப்ப உங்களுக்கு சொத்து சேர்க்கை, அதே மாதிரி திடீர் தன பிராப்தம், அல்லது ஒரு சிலருக்கு வீடு வாசல் சம்பாதிக்கிறதுங்கிறது, வேலையில் விரும்பத்தக்க இடமாற்றம் கொடுக்கறது, இப்படி பாசிட்டிவான நிகழ்வுகள் நிறைய கிடைக்கும். இது உத்திர நட்சத்திரத்தில் குரு வர்றது. இந்த உத்திர நட்சத்திரத்தில் குரு அடுத்தது அஸ்த நட்சத்திரத்தில் வருவார். அஸ்த நட்சத்திரம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு வர்றப்போ பார்த்திங்கன்னா, சந்திரன் கன்னி ராசிக்கு லாபாதிபதி, 11க்கு உண்டானவன். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானாதிபதியினுடைய நட்சத்திர காலில் தனகாரகனான குரு போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, குரு லாபத்தை கொடுப்பார், பொருளாதாரத்தில் ஆதாயத்தை கொடுப்பார், சம்பாத்தியத்தை விரிவாக கொடுப்பார். ஃபினான்ஷியலாக தே வில் பி செட்டில் டவுன் வெரி வெல். அப்போது சந்திரனுடைய காலில் குரு போகிறப்ப பொருளாதார விருத்தி, எதிர்பாராத பணம் வர்றதுங்கிறது, வரவு செலவு கை கொடுக்கறதுங்கிறது, பிரயாணம் பண்ணுறதுங்கிறது, அதுலேயும் கடல் கடந்த பிரயாணம் பண்ணுறதுங்கிறது, அதுலேயும் கல்விக்கான பிரயாணமும் வேலைக்கான பிரயாணமும் வலுவாக நிற்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. இது அதே மாதிரி மூத்த சகோதரனோட ஒத்து போகிறது, அக்கா அண்ணனோட ஒத்து போகிற விஷயங்கள், கையில் கொஞ்சம் கேஷ் பார்க்குறதுங்கிற மாதிரியான டைம், இதெல்லாம் அந்த அஸ்த நட்சத்திரங்காலில் குரு வரையில் சொல்லலாம். அப்போ உத்தரத்தில் குரு வரையில், அடுத்தது அஸ்தத்தில் குரு வரையில். அஸ்தம் முடிஞ்சதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், 2 பாதம் இருக்குது கன்னியில், அதில் குரு வருவார். அந்த இடத்துல குரு வரையில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 3 8க்கு அதிபதியான அட்டமாதிபதியினுடைய நட்சத்திர கால். இதில் சனி ராகு இது வந்தால் சிரமத்தை பண்ணும். ஆனால் குரு வந்தால் என்ன பண்ணுவார்னா, கடனை தீர்த்து வைப்பார். நகை நட்டெல்லாம் பேங்கில் போய் படுத்துருக்குதா, அதெல்லாம் திரும்பி வரும். அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு சந்தோஷமான டைமில் கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா குரு பொண்ணை குறிக்கக்கூடியவர், தங்கத்தை குறிக்கக்கூடியவர். அப்போ அந்த பொன்னகைங்கிறது ஆடை ஆபரண அணிகலன் சேர்க்கை நிறையா சேரும் 3ஆம் இடத்ததிபதியினுடைய சாரத்தில் வர்றதுனால. அட்டமாதிபதி சாரத்தில் வர்றதுனால கடன் குறையும். இந்த 3 நட்சத்திரத்து காலில் வரையிலையுமே ஹெல்த் நல்லாயிருக்கும். இப்படியான அமைப்பு தான் இந்த நட்சத்திர காலை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அப்போ அது எந்த டைம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. அப்புறம் நம்மளும் நோட்ஸ் எழுதி சொன்னோன்னு இருக்கணும்ல. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து, தட் இஸ் ஆடி மாதம் 18ஆம் தேதியிலேருந்து புரட்டாசி 4ஆம் தேதி வரைக்கும் 20/9 வரைக்கும் நடக்கக்கூடிய டைம் உத்திரங்காலில் குரு போயிட்டுருப்பார். அது சூரியனுடைய சாரம். அடுத்தது புரட்டாசி 4லேருந்து கார்த்திகை 10 வரைக்கும், அதாவது செப்டம்பர் 20லேருந்து நவம்பர் 25 வரைக்கும் போகிற டைம் அஸ்த நட்சத்திரம் சாரத்தில் போகும். அடுத்தது கார்த்திகை 10லேருந்து ஆவணி 17 வரைக்கும், அதாவது தட் இஸ் நவம்பர் 25லேருந்து 2017 செப்டம்பர் வரைக்கும் சித்திரை நட்சத்திரங்காலில் தான் நிற்பார். அந்த சித்திரை நட்சத்திரங்காலில் குரு நிற்கிறப்ப தான் கடன் பிரச்சனைகள் தீர்றது, நகை நட்டு சேர்றதுங்கிறது,
கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறது. ஏன்னா அது முடிஞ்ச உடனே வந்து குரு பயிற்சி வந்து சித்திரையில் இருக்கலே அங்கிட்டு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்புறம் குருபலம் வந்துடும். அப்புறம் கல்யாணம்லாம் கூடணும்ல, அந்த கல்யாண பேச்செல்லாம் வர்றது அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து அந்த சித்திரைகாலில் குரு வர்றப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரையில் குரு வர்றப்போ சொல்லலாம். அப்போ குரு நட்சத்திர ஆதிபத்தியமும் வந்து பாசிட்டிவான ஆதிபத்தியம் தான் இருக்குது. பார்க்குற இடமும் அருமையான இடத்த பார்க்குறார். வந்திருக்கிறவரும் குரு பகவான் பயிற்சியாகி அவருடைய ஆதிபத்தியம்னு எடுத்துக்கிட்டால் 4-7க்கு உண்டான சுப ஆதிபத்தியம் பெற்றவர். 7ஆம் இடம்ங்கிறது பாதகஸ்தானம்ங்கிறதுனால குடும்பங்கிற பாயிண்டில் கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் அப்பப்போ லேசாக உரசும்னு சொல்கிறான் இந்த குரு பயிற்சியில். அப்புறம் வேகமாக போகணுன்னு டிசைட் பண்ணால் ரிஸ்க் எடுத்து தண்ணி ஆகணும். எந்த வீட்டில்தான் வீட்டுக்காரரும் ஒத்து போகிறாங்க. நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, நான் என்னையை மட்டும் இருந்தாலும் கட்டலைன்னு வையன் அப்படித்தான் வந்து ரோட்டில் தான் சுற்றிக்கிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்கள கேளுங்க. ஏன்னா சீர்சனத்தியோடு வந்து சீமையில் கேட்டாங்க, சிங்கப்பூரில் கேட்டாங்கன்ன மாதிரி அங்கே கேட்டாங்க இங்கே கேட்டாங்க. நான் வந்து இங்கே வந்து எங்கள் அப்பையும் பிடிச்சி பாலுங்கணத்தில் தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் அவங்க பேசியிருக்கோம். இவங்க பேச்சு எப்படி இருக்கேன் அதில் பாரு, நம்ம பொண்ணு பார்க்குறப்ப மட்டும்தான் ஏன் இப்படி பொண்ணாக கண்ணில் காமிச்சாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறது. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நம்ம பொண்ணு பார்க்குறப்ப கண்ணிலேயே காமிக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துலலாம் சிலர் பேசுவான். இது வந்து என்ன தான் வந்து இவங்களுக்கு இப்படிலாம் பேசினாலும் வச்சாலும் கொண்டாலும் ஒருவனுக்கு ஒருத்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்நாள் இது விளையும் என்றெழுத்து தான் இருக்க என்னால் ஆவதொன்றில்லை அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கம்பர் எழுதினார்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அது மாதிரி இன்னாருக்கு இன்னார் தான் அப்படிங்கிறது வந்து மேரேஜ் மேட் இன் ஹெவன், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ரெண்டாவது, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து வீட்டுக்கு வர்றப்ப ஆம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அயன்பாட்டுக்கு பிறந்ததுலேருந்து போய் சேர்ற வரைக்கும் அங்கனையே தான் கிடப்பேன், திண்ணையில் இருப்பேன், அப்புறம் வீட்டில் இருப்பேன், அங்கே இருப்பேங்கிற மாதிரியான அமைப்புலேயே போயிடும். ஆனால் பொம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அது பிறக்கிறது ஒரு இடத்துல பிறக்கும். கொஞ்ச நாள் வளர்ந்து ஒரு மிடில் ஏஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு மரத்தையே ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அதை கொண்டு போய் பிடிங்கி இன்னொரு இடத்துல நட்டால் அது வளர்ந்து வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும். இந்த மரம் வந்து பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் அது மாதிரி பொம்பளை பிள்ளைங்கிறது வந்து உயிருள்ள ஜீவனில் அதை கட்டிட்டு வரோம். அது அந்த பையனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு வரையில் இவர் பணக்காரரு, இவருக்கு நிறையா சொந்தம் இருக்காங்க, இவர் நிறையா வந்து சம்பாதிக்கிறாரு இப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோட கையை பிடிச்சிட்டு வர மாட்டான். புருஷன் கையை பிடிக்கிறப்ப அந்த முகத்தை பார்க்கல, இவர் தான் வந்து நமக்கு கணவர், இவர் தான் வாழ்க்கை, இவரோட நல்லது கெட்டதெல்லாம் நம்மோட இருக்கும், நம்மளோட நல்லது கெட்டதெல்லாம் இவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் தான் கையை பிடிச்சிட்டு வருவாளே தவிர, அவள் வந்து அந்த பொண்ணு வந்து வரையில் வந்து பணத்தை பார்த்து, காசை பார்த்து, சொத்தை பார்த்து, அதை பார்த்து வர்றதெல்லாம் நிற்காது, பட்டுன்னு தெரிச்சு போயிடும். ஆனால் அந்த மாதிரி தான் வருவாங்க. அப்படி வரையில் மனைவிங்கிறது வந்து உங்களுடைய மிரர் இமேஜ். வீட்டுக்காரம்மாவை வந்து நம்மளுடைய சமுதாயமும் கலாச்சாரமும் எப்படி சொல்லுதுன்னா, தன்னுடைய கோபத்தை, வேகத்தை, சந்தோஷத்தை, துக்கத்தை எல்லாத்தையுமே புருஷன்கிட்ட மட்டும்தான் பகிர்ந்துக்க முடியும், யாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்க முடியாது. நம்மளுடைய கலாச்சாரம் அந்த மாதிரி. அப்போ அதுக்கு பலன் சொல்லையில் தான் சொல்கிறான். நம்ம கலாச்சாரம் என்ன சொல்லுது, யாருக்கிட்ட கணவன்கிட்ட மட்டும்தான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, எதிர்த்த வீட்டுக்காரன்ட்ட போய் சிரித்து பேச முடியுமா, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் அழுது பேச முடியுமா? முடியாது. சிரித்தாலும் அழுதாலும் கணவனோட மட்டும்தான். அப்போ கணவர் வந்து வெளியிலலாம் போவார், மற்ற எல்லா விஷயங்களையும் பார்க்குறாரு. அதனால் அவருக்கு கவனச்சிதறல்கள் ஆகி அவர் ஒத்து போகிற விஷயங்களில் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஆனால் மனைவி அப்படி இல்லை. ஒரு காலத்தில் வீட்டில் இருந்தாங்க, அதனால் அப்படியே வந்து வீட்டுக்காரர் சத்தம் போட்டு போயிட்டால் வர்ற வரைக்கும் அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ பிடிங்கறிஞ்சிட்டு போயான்ட்டு போயிடுவாங்க. ஆனாலும் அந்த கணவன் மனைவி ஒற்றுமைங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து விட்டு கொடுத்து போகிறதுல மட்டும்தான் இருக்குது. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின்றான் வள்ளுவர். அப்போ வீடுன்னு இருந்தால் வள்ளுவர் காலத்திலேயே சண்டை இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால தான் அந்த கடைசியாகவும் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். ஸோ அதனால் வீடுன்னு இருந்தால் சண்டை வரத்தையும் செய்யும். அதை வந்து ஒத்து போகணுங்கிற மாதிரியான விஷயம் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த குரு பகவானுடைய பலன்கள் மேலும் அதிகப்படுத்தி கிடைக்கிறதுக்கு முடிஞ்சால் தட்சிணாமூர்த்தியை வந்து இதில் போய் பாருங்கள், ஆலங்குடியில். அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். சப்போஸ் முடியலை, நாங்கள் தூர தேசங்கள்லாம் இருக்கோம், ரைட், நோ ப்ராப்ளம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை பாருங்கள். தட்சிணாமூர்த்தியும் பார்க்க முடியல, பிள்ளையார் பக்கத்தில் இருந்தால் பிள்ளையாரை பாருங்கள், போருமானது.
மற்றபடி வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் பண்ண வேண்டியதில்லை. குரு பகவான் வந்து ராசியில் வந்து நிற்கிறதுங்கிறதுனால பகவானை சேவிச்சுக்கிட்டு இருந்தால் போதும். அதுவும் குரு பகவானை பாருங்கள் போகும். அல்லது பிள்ளையாரை பார்க்கலாம் குரு கிடைக்கலன்னா. ஐயா நாங்கள் பிள்ளையாரும் இல்லை குரு பகவானும் இல்லை பக்கத்தில் அப்படின்னாக்கா அவங்க படத்தை எடுத்து வச்சு ஒரு நெய் தீபம் போட்டு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. வியாழக்கிழமை ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? அப்போது குரு பகவானுடைய பயிற்சி வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் கன்னிராசிக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா. அப்போ எல்லோருக்காகவும் வேண்டிக்குங்க. அப்போ கன்னிராசிக்காரர்கள் ஆள் போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.